ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பத்தோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்த ஆண்டவர், இந்த புதிய மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும், அவரை பாடவும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில், இந்த பகல் வேளையில், உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்கள் இப்போதே மாறுவதாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் புலம்பலை, உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிற மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவர் 8வது மாதத்திலே அவர் திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் பெரிய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சடன்லி சேஞ்ச், ஒரு திடீர் மாற்றம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வர போகிறார். தேவன் தாமே இந்த மாதத்தில் நீங்கள் பல வருடங்களாக, பல மாதங்களாக புலம்பிக் கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு கைகூடி வர பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு முன்பாக இதுவரை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றப் போகிறார். இங்கே வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் அறிந்த ஒன்று. இந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் வேதனையின் நடுவிலே வாழ்ந்தவள், அவள் துக்கத்தின் நடுவிலே வாழ்ந்தவள், உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தவள். அவள், வேதம் சொல்லுகிறது, அவள் மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் அவள் தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் இறக்கி வைத்து ஆண்டவரோடு கூட நெருங்கி போய் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாள். தன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்தில்
கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்கள் மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நிந்தைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் பிரவேசித்து அவளுடைய எல்லா பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தாள். ஆண்டவர் அன்னாளை நினைத்து அருளினார். ஆண்டவர் அன்னாளை நினைத்து அருளினார். அன்னாளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாது இருந்தபோது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய கர்ப்பத்திலே தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். பிறகு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது, பிள்ளை பெற்றதற்கு பிறகு அவள் கர்த்தரை துதிக்கிறாள். அதற்கு முன்னே தேவனுடைய சமூகத்திலே அவள் போய் அழுகிறா. அவள் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்தா, நொந்து போன ஒரு சூழ்நிலையின் நடுவிலே இருந்தா, அவள் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையின் நடுவிலே அவள் இருந்ததை பார்க்க முடிகிறது. தன் கணவன் அவளோடு கூட அன்பாய் இருந்தாலும் சமுதாயம் அவளை பார்த்த விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. அவளுடைய சக்களத்தி அவளை நாள்தோறும் வருத்தப்படுத்தி கொண்டே இருந்தாள். இந்த சூழ்நிலையிலே அவள் போய் தேவ சமூகத்தை தெரிந்து கொண்டு அவள் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டாள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் அவளை நினைத்தருளி ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்ததற்கு பிறகு இந்த அன்னாள் துதிக்கிறாள். ஆண்டவரே, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார், என் வாழ்க்கையில இருந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக அவர் மாற்றினார் என்று சொல்லி அவள் துதிக்கிறதை பார்க்க முடிகிறது. கடந்த மாதத்தில், போன மாதத்தில் நீங்கள் அழுதிருக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியில் ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் ஆண்டவர் அறிந்து அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிற மாதம்தான் இந்த 8வது மாதம். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஒரு புதிய துவக்கம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. யூத கலாச்சாரத்தின்படி இந்த யூத ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில் இழப்பு ஏற்படும் போது, அவங்க வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, மரணம் ஏற்படும் போது, அல்லது அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிற போது இவர்கள் ரட்டு என்கிற ஒரு உடையை தங்கள் சரீரங்களிலே அவர்கள் உடுத்தி கொள்வார்கள். ரட்டு என்பது என்ன உடை என்று சொன்னால், அது ஒரு கோணி சாக்கு. அது ஒரு கோணி சாக்குல செய்யப்பட்ட ஒரு உடை. அந்த உடையை தங்களுடைய சரீரங்களில் அவர்கள் போட்டுக் கொள்வார்கள். இது யூதர்களுடைய கலாச்சாரம். இந்த ஜனங்கள் இப்படி அவர்கள் செய்து இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் செய்து வருவார்கள். எந்த சூழ்நிலையில் தோல்வி வரும்போது, அவமானம் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, இழப்பு வரும்போது, இவர்கள் புசியாமலும் குடியாமலும் இவர்கள் இந்த ரட்டை உடுத்தி கொண்டு போய் புழுதியிலும் சாம்பலிலும் போய் உட்கார்ந்து கொள்வார்கள். இது இந்த ஜனங்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. இதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரட்டு நீங்கள் உடுத்தப்பட்டவர்களா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறாதா? என் சூழ்நிலைகள், இந்த இடுக்கமான சூழ்நிலைகள் இருந்து எனக்கு ஒரு விசாலம் வராதா? இந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலம் வராதா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ மனிதனாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இரட்டை ஆண்டவர் களைந்து போடுகிற மாதம்தான் இந்த மாதம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழு குடும்பமும் இரட்டை உடுத்தினவர்களாய் நீங்கள் சாம்பலிலும் புழுதியிலும் போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உடுத்தி இருக்கிற இரட்டை நான் என் கரத்தினாலே அதை நான் களைத்து போட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி என்னும் உடையை ஆண்டவர் உடுத்த போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போது ரெட்டு உடுத்துவார்கள் என்று சொன்னால், இங்கே வேதத்தில் வாசிக்கும்போது இழப்பு ஏற்படும் போது ரெட்டு உடுத்துவது இவர்களுடைய வழக்கம். இங்கே பாருங்க, யாக்கோபு அவனுடைய குமாரர்கள் தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பை கொண்டு போய் அவர்கள் படும் குழியிலே போட்டு விட்டார்கள், விற்று போட்டார்கள். அவன் உடுத்தி இருந்ததான அந்த வஸ்திரத்தை எடுத்து அங்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய இரத்தத்திலே அந்த வஸ்திரத்தை அதை தோய்த்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். நம்முடைய சகோதரன், உங்களுடைய குமாரன் யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டு விட்டது, அவனை கொன்று போட்டு விட்டது என்று சொல்லி யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று சொல்லி போய் அவனுடைய சகோதரர்கள் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரன் தன்னை விட்டு அவன் மரணமடைந்து விட்டான், துஷ்ட மிருகத்தினாலே அவன் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு விட்டான், இழப்பு ஏற்பட்டு விட்டது என்பதை அவன் அறிந்து அவன் ரட்டு உடுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாகிலும், யாக்கோபு தன்னுடைய குமாரனை இழந்து விட்டேன் என்று சொல்லி அவன் ரட்டு உடுத்தினது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தவர்களாக, ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக, தூளிலும் சாம்பலிலும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இந்த மாதத்திலே அவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இழப்பின் போது ரட்டு உடுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழப்புகளையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஈடு கட்ட போகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, எப்போது ரட்டு உடுத்துவார்கள் என்று சொன்னால், இங்கே யோபு 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, யோபு 16வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது யோபு சொல்லுகிறார், நான் ரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியில் போட்டுவிட்டேன். இங்கு யோபு சொல்லுகிறார், இவர் பெரிய பணக்காரர், இவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடு, சொத்து சுகம், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். இந்த இழந்து போய் இழப்பின் சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரெட்டை அவருக்கென்று சொல்லி உண்டு பண்ணி அவர் ரெட்டு சேலையை தைத்து அவருடைய தோளின் மேலே அவர் அதை அணிந்து கொள்கிறதை வாசிக்க கேட்டோம். இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். யோபுவின் சூழ்நிலையை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எதையாகிலும் ஒன்றை இழந்து போய் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப உங்கள் கரங்களிலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ரெட்டை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்ற போகிறார். ரட்டு இந்த யோபுவினுடைய சரீரத்தில் அவன் அணிந்து கொண்ட அந்த ரட்டு அவன் சரீரத்தோடு கூட அது ஒட்டி கொண்டது. ஏன் ஒட்டி கொண்டது என்று சொன்னால், சரீரத்தில் அவனுடைய ஸ்கின்னில் புண்கள் எல்லாம் இருந்தது. இந்த புண்களோடு கூட இந்த ரட்டு
அவன் ஸ்கின்னில், அந்த சரீரத்தில் அது இணைந்து விட்டது. அதை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தா ஆண்டவருடைய கரம் இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவிக்க போகிறது. அவருடைய சரீரத்தில் அந்த ரெட்டு உடை அப்படியே ஒட்டி கொண்டது. அதை அவர் எடுக்க முயற்சிக்கிறார், அது முடியாத அளவுக்கு அது ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை போல உங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த அவமானமும் நிந்தையும் தோல்வியும் உங்களை விட்டு அது வெளியிலே போக முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேவனாலே கூடும். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கே இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான், ரட்டுடுத்தினவனாய் என்று வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாய் ரட்டு உடுத்தினவனாக அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாய் ரெட்டு உடுத்தினான். யூத ஜனங்களுக்கு, தன்னுடைய முழு குலத்திற்கும் தேவ ஜனங்கள் அழிவின் பாதையிலே அவர்கள் போகிற போது, அழிவு சடுதியிலே அவர்களுக்கு ஏற்பட போகிறது என்கிற செய்தியை கேட்டு இந்த மொர்தெகாய் அவன் உடுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்டை ஆண்டவர் களைக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரட்டை ஆண்டவர் களைத்து போடுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. துக்கம் என்கிற ரட்டு, கவலை என்கிற ரட்டு, கடன் என்கிற இந்த ரட்டு, நெருக்கம் என்கிற இந்த ரட்டு, சோதரர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் களைத்து போட போகிறார். ரட்டு என்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து போடுகிறார். ஆண்டவர் அதற்கு ஈடாக மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிம்மதியினாலும் மன அமைதியினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் ஆறுதலினாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாக, இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பழிப்பதாக. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்கள், என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நெருக்கங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா உபத்திரவங்கள், வியாகுலங்கள், தொடர்ந்து தோல்விக்கு மேல தோல்வி, தொடர்ந்து அவமானத்திற்கு மேல அவமானம், தொடர்ந்து வீழ்ச்சி, தொடர்ந்து விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மாற வேண்டும் என்று சொன்னால், அன்னாளை போல தேவ சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் இருக்கிற என் சரீரத்தில் ஒட்டி இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்டை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போடுங்க. சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ரட்டை நீங்கள் அதை கிழித்து வீச வேண்டும் என்று சொன்னாலும் அது எடுத்து உங்கள் சரீரத்தை விட்டு எடுத்து அது வெளியில் போட முடியாத அளவுக்கு உங்கள் சரீரத்தோடு கூட அந்த ரட்டு பின்னி பிணைந்து இருக்கலாம். ஆண்டவர் இந்த வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்ய போகிறது. ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்ய போகிறது. அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாருமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்டு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்டு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான ரட்டை ஆண்டவர் இன்றைக்கு களைந்து அதை தூர வீசுவதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யாரால செய்ய முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான, உங்க பிஸ்னஸ்ல இருக்கிறதான, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறதான எல்லா விதமான இந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்ற போகிறார்.
போகிறார். ஒரு தலை கீழான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில திறக்க போகிறது. அல்லேலூயா. விசுவாசித்தவர்களாக கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் மாறணும். தொடர்ந்து போன மாதம் எல்லாம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல், தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் என்று சொல்லி இருந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் மாறணும். போன மாதத்தில் எல்லாம் கை ஏந்தின ஒரு சூழ்நிலை, ஆனால் இந்த மாதத்தில் உங்க வாழ்வை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஏந்தின கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு அவராலே முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க, இந்த மகிமையான அனுபவத்திற்குள்ள என் குடும்பத்தை கொண்டு போங்க, என் திருச்சபையை கொண்டு போங்க. வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, விழுந்து விழுந்து எழும்புகிற இந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியான ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு யாக்கோபை போல, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, என் பாவங்களை நீர் மன்னித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாது. நீங்க இல்லாம என்னால சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தர சமாதானத்தையும் தருவதற்கு உங்க ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய வசனத்தை விசுவாசித்து, அவரை விசுவாசித்து உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா புலம்பல்களையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா புலம்பல்களையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா எடுத்து போட போகிறார். வேதம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. நீர் என் ரட்டை களைந்து போட்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஒருவரால் முடியும் என்று சொன்னால் இயேசுவால மட்டும்தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் என் ரட்டை களைந்து போட்டு. அந்த ரட்டை உங்க வாழ்க்கையில இருந்து அதை அவர் தூர வீசினதுக்கு பிறகு, அந்த ரட்டை உங்க வாழ்க்கையில இருந்து களைந்து போட்டு, உங்க சரீரத்திலிருந்து அதை களைந்து போட்டதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே, அல்லேலூயா, மகிழ்ச்சி என்கிற கட்டினாலே ஆண்டவர் என்ன பண்றாராமா, ஸ்தோத்திரம், உங்களை அவர் இடை கட்டுகிறார். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் உங்களை அணைத்து கொள்வதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு யாராவது இருக்காங்களா என்று சொல்லி உதவி செய்வதற்கு யாராவது இருக்காங்களா என்று ஏங்கின நாட்கள் உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் ஏக்கம், உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா புலம்பல்களையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ரெட்டை களைந்து போட்டு அதை தூர வீசிவிட்டு ஆண்டவர் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், பலன், கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால ஆண்டவர் இடை கட்ட போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இரட்டை ஆண்டவர் களைந்து போட வேண்டும் என்று சொல்லி
விரும்புகிறீர்களோ நீங்கள் உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற போது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கவலைகளும் துக்கங்களும் ரட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறதான எல்லா நெருக்கங்களையும் என் வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் உங்களை அருகில் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ரட்டை அவர் களைந்து போடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்ல பிரசன்னம் இப்போது இறங்கி வருவதாக. பலவீனம் என்கிற கட்டு, பலவீனம் என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, கடன் என்கிற கட்டு, தோல்வி என்கிற கட்டு, இவைகள் அவமானம் என்கிற கட்டு, நிந்தை என்கிற கட்டு, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரம் இப்போது ஆண்டவர் பலமாய் இறங்கி இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு களைந்து போட்டு மகிழ்ச்சி என்கிற கட்டினால உம்முடைய ஜனங்களை இடை கட்டுவீராக. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழுகிற ஒரு மாதமாக, மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. எந்த பலவீனமும் சோர்வும் எந்த ரட்டின் அனுபவங்களும் உம்முடைய பிள்ளைகள் வராதபடிக்கு பரலோகத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும், பெரியவர்களையும் சிறியவர்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்யும்படிக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்கள் தயவுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.